சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பிரிவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அங்குள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் நாகராஜிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். நாகராஜ், சொல்லுங்க, தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? தற்பொழுதும் ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன நாகராஜ்? தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி அளிக்க கோரி கடந்த 7 நாட்களாக சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், அறப்போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டமானது நேற்று முடிவுக்கு வந்தது. அதாவது தமிழக அரசு எடுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அந்த அவசர சட்டத்தின் காரணமாக நேற்று மாணவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டனர். ஆனாலும் அந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகு இந்த சட்டம் நிரந்தர சட்டமானது இல்லை, எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று மேலும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இருந்தாலும் நேற்று சட்டப்பேரவையில் இந்த சட்ட வரைவு முன்வடிவு வைக்கப்பட்டதன், அதாவது இந்த சட்ட மசோதா நிறைவேறிய பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதியும் மாணவர்களிடத்தில் பேசிய பிறகு இந்த போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டுவிட்டனர். இருந்தாலும் மாணவர்களின் ஒரு பகுதியில் கூறப்படுகின்ற சிலர் இன்று மெரினா கடற்கரையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் மெரினா கடற்கரையின் அருகே இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால், அதாவது தமிழக அரசு இயற்றப்பட்ட இந்த சட்டமானது நிரந்தர சட்டம் இல்லை. இந்த சட்டம் ஒரு அவசர சட்டமே. இதில் எதிர்காலத்தில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். அந்த நிரந்தர சட்டமானது எந்த ஒரு கையெழுத்தும் இடாமல் வெறும் நகலாக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அந்த அரசிதழில் வெளியிடப்பட்டு அதனுடைய நகலும் அதில் கையெழுத்திடப்பட்ட நகல் எங்களுக்கு வேண்டும். அந்த நகல் வந்தால் மட்டுமே நாங்கள் அது நிரந்தர சட்டம் என நாங்கள் கருதுவோம். அதன் பிறகே இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்வோம் என்று ஒரு தரப்பினர் இன்னமும் கோரிக்கை வைத்து தொடர்ந்து அறவழியில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால், இந்த ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்க வேண்டும். அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாமே ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் முன்வைக்கின்றனர். நேற்று நடந்த போலீசார் மாணவர்களை கலைந்து செல்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மீதும், அதனால் மாணவர்கள் தாக்கப்பட்டதால் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையில் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து நேற்று முழுவதும் இந்த பனி கொட்டக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையின் கடற்கரை ஓரத்தில் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இங்கு ஏராளமான போலீசார் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த போலீசார் முழுவதும் பார்த்தீங்கன்னா இங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார். கடற்கரை முழுவதும் அங்கு இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இந்த நிரந்தர சட்டமானது தங்களுக்கு வேண்டும், எதிர்காலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் காவல்துறையினர் நாம் கேட்டபோது அவர்கள் இரவு மட்டும் இங்கு தங்கியிருப்பதாகவும், தங்கியிருந்து விட்டு நாங்கள் காலையில் சென்று விடுவதாக எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர். அதனால் காலையில் அவர்கள் கலைந்து சென்று விடுவார்கள் என்று போலீஸ் தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் மாணவர்கள் நம்மிடத்தில் பேசும்போது எங்களுக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே, அதற்கான தீர்வு கிடைத்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து செல்வோம் என்று அவர்கள் தரப்பில் கருத்து தெரிவித்திருந்தனர். ஆனால் போலீஸ் தரப்பில் கேட்கும்போது அவர்கள் கலைந்து செல்விடுவார்கள், நாங்கள் அவர்களை கலைந்து செல்வதற்கு வலியுறுத்துவதற்கான எந்த ஒரு அவசியம் ஏற்படாது என்று தெரிவித்திருக்கின்றனர். இருந்தாலும் சென்னை மெரினா கடற்கரையில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் தொடர்ந்து நிரந்தர சட்டம் கோரி இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.